Hello friends, welcome to Dharan Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினா திருக்குறள். ஓகேங்களா? சோ திருக்குறள் தொடர்பான இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து ஒன்பது நம்ம போட்டுருக்கோம். இதுவரைக்கும் ஒரு 14 அதிகாரங்களை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரியா? இந்த வீடியோ பதிவுல அவை அஞ்சாமை அப்படிங்கற ஒரு அதிகாரத்துல இருந்து ஒரு 10 குறள் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த அவை அஞ்சாமை வந்து பாத்தீங்க அப்படினா திருக்குறள்ல பொருட்பால் அப்படிங்கற ஒரு பால் வகையில 3 பால்ல பொருட்பால்ல அமைச்சியல் அப்படிங்கற ஒரு இயல்ல வரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமைனா என்னன்னு அர்த்தம் அப்படின்னா அவைக்கு அஞ்சாமை. ஆன்றோர்கள் சான்றோர்கள் கல்வி கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவையில எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லாம எப்படி நம்ம தெளிவா கூற வந்த கருத்தை கூறி விளக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு 10 அதிகாரத்துல இந்த அவை அஞ்சாமை, அவைக்கு அஞ்சாமை எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், அப்படி அவைக்கு அஞ்சனா அவங்க யாரு, அவைக்கு அஞ்சாம இருக்கணும் நம்ம என்ன விஷயத்தை செய்யணுன்றத வள்ளுவர் அழகா ஒரு 10 குறள்ல சொல்லியிருக்காரு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குறள்ல பார்த்தீங்க அப்படின்னா வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். ஓகே, சொற்களை அளவா பேசுறவங்க. ஓகேவா? அதாவது எந்த இடத்துல எந்த அளவுக்கு பேசணுமோ, சும்மா அதாவது எல்லா டைமும் பேசுறவனை வந்து நம்ம பேச்சாற்றல் மிக்கவர்கள் பேச்சாளர்கள் நம்ம வந்து குறிப்பிட மாட்டோம். அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க பற்றி அவர்களை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பேச்சாளர்கள் பண்பாளர்கள்னு சொல்லி வந்து குறிப்பிடுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க சொற்களை அளவாக பேசுகிறவங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு அவை கூடியிருக்காங்க, அவை இருக்குது அப்படின்னா அந்த அவையில் யாரெல்லாம் இருக்காங்க அதற்கேற்ற மாதிரி வந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பிழை இருக்கிற மாதிரி பிழை நேருமாறு எப்போவும் பேச மாட்டாங்க. அவங்க பேச்சில் எந்த பிழையும் இருக்காது. ஓகேவா? சொற்களை எப்படி கையாளணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி அவையில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த அவையில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச நினைக்கிறவங்க இந்த 2 குணம் படைத்தவர்கள் எப்போதும் பிழை நேருமாறு பேச மாட்டாங்களாம். அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சொற்கள் என்னென்ன பேசணும்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் ஆனால் வந்து ஒரு அவையில் போய் பேசணும்னு வச்சுக்கலாமே, அங்கே வந்து இங்கிலீஷே தெரியாதவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து தமிழ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம போயிட்டு இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்னா நம்மளோட முட்டாள் அங்கே யாருமே கிடையாது. சரியா? இதை நம்ம பரோட்டா சூரி ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையேப்பா. அதை தான் இங்கே வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. நமக்கு நல்லா பேச தெரியும், அளவாக பேச தெரியும், ஆனால் அந்த நம்ம பேச்சை கேட்குறவங்க எந்த வகையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினாதான் அது போய் புரியும். இப்போ வந்து ஒரு மிக சிறந்த பேச்சாளர் ஆனால் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து அறத்தை பற்றி இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும், டக்குன்னு கை தட்டி உட்கார வச்சிடணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. ஸோ அப்போது நம்ம சொற்களை எப்படி அளவோட பேசணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதேமாரி நம்ம ஒரு அவையை போய் பேச போகிறோம் அப்படின்னா அந்த அவையோர்கள் எந்த வகையை சார்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு பேசணும். இப்படி பேசினா மட்டும்தான் நம்ம பிழை இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த 2வது குறளை பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு. இப்போ ஒருத்தர் கற்றிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு கற்றவர்கள் ஆன்றோர்கள் எல்லாருமே கூடியிருக்கக்கூடிய ஒரு அவையில தாம் கற்றவற்றை ஓகே அந்த கற்றவங்க மனசுல பதியுமாறு சொல்லக்கூடியவர்கள். ஓகே, கற்றவரை விட சிறந்தவராக கற்றரில் கற்றாராக மதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ படிக்கிறதுல ரொம்ப பெஸ்ட். இப்போ 10 பேரும் படிச்சவங்க அதுல பெஸ்டா ஒருத்தருவாங்க பத்தி அவங்க யார் அப்படின்னா கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில தாம் கற்ற ஒரு விஷயத்த அவங்க மனசுல பதியிறா மாதிரி. ஓகே, அதாவது ஆணி அந்த பசுமரத்து ஆணி போல நச்சுன்னு மனசுல பதியிறா மாதிரி பேசுறாங்க பத்தி அவங்க யாருன்னா கற்றவருள் கற்றவர் கற்றவர்ல சிறந்தவரா வந்து பார்த்தோன்னா இவர்களை வந்து மதிப்பாங்கன்றத வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? யார கற்றவர் மனதில் பதியும்படி ஒரு விஷயத்த சொல்றவங்கள. ஓகே, அடுத்த 3வது பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். என்ன சொல்றாங்கன்னா போர்க்களத்தில் நடுவே அஞ்சாமல் சென்று சாவியம் ஏற்பவர்கள் பலர்
ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக மிகச் சிலரே. அதாவது இப்போ ஒருத்தனை போயிட்டு 10 பேர் அடிக்கணும்னு சொன்னாலே ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் அந்த ஆண்டோர்கள் கூடி இருக்கக்கூடிய அவையில் போயிட்டு ஒருத்தனை பேசணும்னா அதுதான் ரொம்ப ஓகே. நிறைய பேர் சொல்லலாம் பார்த்தியா, இப்போ கூட நம்ம வந்து நிறைய இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது வச்சுக்கலாமே, சார் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் கூட ஈஸியாக கிளியர் பண்ண, அந்த இன்டர்வியூ தான் சார் எனக்கு வராது, எனக்கு பேசவே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, எழுத சொன்னால் அவ்வளோ அழகாக சூப்பராக எழுதுவாங்க, நல்ல அறிவுப்படுத்தாங்க. ஆனால் அவங்களால பேச முடியாது, இந்த பேச்சுன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஓகே, அப்போ கற்ற அனைவரும் சிறந்த பேச்சாளர்களாக முடியாது. சரியா? ஸோ அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ போர்க்களத்துக்கு எண்ணி துணியரும் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு அவையில் போயிட்டு தைரியமாக பேசுறது ரொம்ப ரொம்ப சின்ன நபர்கள் தான், சிறிய நபர்கள் தான். இப்போ 10 பேர் நல்லா படிக்கிறவங்க 10 பேர் இருந்தாலும் அந்த நல்லா படிக்கிற 10 பேருமே நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அதில் ஒரு 2 பேரோ 3 பேர் தான் இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, 4வது குறள்ல, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ அறிஞர்கள் இருக்காங்க, அறிஞர்களுடைய அவையில நாம கத்துக்கிட்ட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏத்துக்கிற மாதிரி. இப்போ நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசக்கூடாது. இல்ல இது எப்படி கிடையாது, தப்பு, ஆமாம்பா அது கரெக்டு தான், அவன் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் அவங்க யாரு, கல்வி கற்றவர்கள். அப்போ கல்வி கற்றவர்கள் நாம் கற்றதை ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்துக்கள் நம்ம சொல்லணும். சொல்லிட்டு அடுத்து சொல்லலாம் பாருங்க, இப்ப நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க கிட்ட இருந்து அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம கல்வி கற்றிருக்கோம், இன்னொருத்தரும் கல்வி கற்றிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அதை அவங்க ஏத்துக்கணும். அப்போ அந்த கற்றவர் ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்துக்கள் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவங்க நம்மளோட கல்வி கற்றலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரியாத விஷயம் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த விஷயன்றத சொல்றாரு. ஓகேவா? அதான் அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவிடமிருந்து மேலும் பலவற்றத்தை நம்ம என்ன பண்ணோம், ஏத்து கத்துக்கணும். அப்பதான் நம்ம அறிவாளி ஆக முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அது கடைசி வரைக்கும் நம்ம யார் சொல்லத்தையும் நம்ம ஏத்துக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அடிமுட்டால் யாருமே இங்க கிடையாது. அடுத்து பாருங்க, 5வது குறள், ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருளயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு அவையில நீங்க பேச போறீங்க அப்படின்னா அங்க வந்து எதிர்க்கையெல்லாம் கேட்பாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு அவையில வந்து பேசுறோம் அப்படின்னா இல்லை இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி கேட்குறாங்களே, அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோமோ அதனுடைய உண்மையான பொருள் எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக அது தொடர்பான நூல்களை நம்ம படிச்சுட்டு போகணும். இப்போ சிம்பிளாக வந்து எந்திரன் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோபோ வந்து அந்த சிட்டி ரோபோ வந்து நிற்க வச்சுட்டு அந்த எவாலுவேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த எல்லா கொஸ்டினுக்கும் அந்த ரோபோ வந்து ஆன்சர் பண்ணும். அது காரணம் என்ன அப்படின்னா அப்போ அது எல்லா விதமான ப்ரோக்ராமையும் வசீகரன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த சிட்டி ரோபோடைய சிப்பில் இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுது. அதே தான் இங்கேயும் சொல்ல வராங்க. அப்போ ஒரு அவையோர் கூடியிருக்கூடிய அவையில் ஓகேவா நம்ம வந்து பேச போகிறோம், அது தொடர்பான கேள்வியும் அங்கே கேட்பாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நம்ம தயாராக போயிடணும். அப்போ எப்படி தயாராக பொறுத்து நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோமோ அது தொடர்பான எல்லா தொடர்பான நூல்களையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த விஷயம் தொடர்பான எல்லா நூல்களையும் நம்ம வந்து கற்றுட்டு போயிடணும். அப்போ தான் அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து 6வது பாருங்க, வாளொடின் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடின் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளொடின் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடின் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு என்ன சொல்றேன்னா, கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை, அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. இப்போ ஒருத்தன் கோழையா இருக்கான் அப்படின்னா அவன் கையில என்னதான் வாள் இருந்தாலும் அதை அவனுக்கு பயன்படுத்த தெரியாது. அவன் வாளையே தூக்க மாட்டான், அப்புறம் எப்படி அவன் பயன்படுத்துவான்? அப்போ கோழைகள் கையில வாள் இருந்தும் பயனில்லை. அதே மாதிரி அவையில் பேசிட அஞ்சுவோர் என்னதான் பல நூல் கற்றாலும் பயனில்லை. ஏன்னா அது யாருக்கு சொல்ல போறான் அவங்க? இப்போ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கற்பித்தா அது ஒரு சிறப்பு, நம்ம மட்டும் கத்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அதான் சொல்றாங்க. அப்போ கோழைகள் கையில வாள் இருக்குது எந்த அளவுக்கு பயனற்ற செயலோ அதே மாதிரி தான் பல நூலை ஒருத்தர் கற்றிருந்தாலும் அவர் அவைக்கு அஞ்சி பேசக்கூடாத நபரா, பேச முடியாத நபரா, அவையை பார்த்து பேசக்கூடிய நடுங்கக்கூடிய நபரா இருந்தார் அப்படின்னா அதுவும் வேஸ்ட் தான்றத வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 7வது பாருங்க. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றதாகிவிடும். ஓகே, அவை நடுவில் பேசத்துக்கு பயப்படுறவன் என்னதான் ரொம்ப அரிய வகை நூல்களை, அதாவது தேடி கிடைத்து ரொம்ப அரிய வகை நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் ஓகேவா எப்படின்னா ஒரு போர்க்களத்தில் பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை, பேடினா என்ன, கோழை தான் இங்கே பேடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கோழையின் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான, என்னதான் அது கூர்மையான வாளாக இருந்தாலும், என்னதான் ஒரு அரிய வகை நூலாக இருந்தாலும் அந்த வாள் எப்படி ஒரு பேடியின் கையில் மாட்டிக்கிட்டு பயனற்ற விஷயமா இருக்கோ அதே மாதிரி தான் என்னதான் அரிய நூலை கற்றிருந்தாலும் அவை நடுவே பேச அஞ்சப்படுவதற்கு பார்க்கும்போது அது வேஸ்ட்டு தான். அந்த என்னதான் அரிய நூலை கற்றிருந்தாலும் அந்த நூலால் எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பேடியின் கையில் ஒரு கூர்மையான வாள் சிக்கினாலும் அந்த கூர்மையான வாளுக்கு எந்த விதமான பயனும் கிடையாதுன்றத சொல்றாங்க. அடுத்து 8வது. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவரானாலும் பயன் இல்லாதவரே. நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவர்கள். இப்போது நல்லவர்கள் கூடியிருக்கூடிய அவையில் அவர்கள் அந்த நல்லவர் எல்லாமே ஏற்றுக்கொள்ளும்படியான நல்ல பொருள் பற்றி பேச தெரியல அப்படின்னா அவங்க பல வகையான நூல்களை கற்றாலும் அதனால் பயன் இல்லை. போன குறளில் சொன்னதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மேலே பயனில்லைன்றத சொல்லிட்டாங்க. அடுத்து 9வது பார்த்துருங்க. கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நூல்களை கற்றும் அவரின் பயனை அறிந்தும் நூல்களை கற்றும் அவற்றின் பயனை அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர் படிக்காதவனை விட கீழானவர் என்று. போன விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோழையோட கம்பேர் பண்ணாரு. இங்கே அதே தான், இங்கே என்ன பண்ணுறாருன்னா படிக்காதவனோட கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, ஒருத்தன் நல்ல நூல்கள்லாம் கற்றுக்கிட்டான், ஓகேவா, அதனுடைய பயனும் அறிஞ்சிருக்கான். இந்த நூலையும் படிச்சுட்டான், இந்த நூலால் என்ன பயன் வருன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது நல்லவர் கூடியிருக்கக்கூடிய அவையில் அதை பற்றி சொல்ல தெரியாதவன், இல்லை அங்கே போகிறதுக்கே பயப்படுறவன், அவன் என்னதான் படித்தவனாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, படிக்காதவனுக்கு இணையாக தான் கருதுறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க 10வது. 10வது உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களநஞ்சி கற்ற செல சொல்லாதார். உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களநஞ்சி கற்ற செல சொல்லாதார். என்ன சொல்றாருன்னா, தாம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவர்க்கு சமமானவராக கருதப்படுவார். தாம் கற்றவற்றை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர். ஸோ நல்ல கல்வி கற்றவங்க தாம் கற்ற விஷயத்த அவையில் கூற பயப்படுறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கோழையோடு ஒப்பிட்டாரா, அதுக்கப்புறம் படிக்காதவங்களோட ஒப்பிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா அதை கூட ஒரு படி மேலே போய் செத்தவங்களோட ஒப்பிடுறார். இறந்தவருக்கு சமமானவங்களாம். என்னதான் நல்ல கல்வி கற்று அதனுடைய பயன் அறிந்தும் அவையில் போய் பேச பயப்படுறவங்க அவங்க என்னதான் உயிரோடு இருந்தாலும் செத்தவங்களுக்கு சமன்றதை சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார் வள்ளுவர். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். இதில் பார்த்தீங்கன்னா அவைக்கு அஞ்சாமல் எப்படி பேசுன்றதை சொல்லியிருப்பாரு, அவைக்கு அஞ்சனா என்ன விலை வரும்னு சொல்லியிருப்பாரு, அவைக்கு அஞ்சக்கூடியவர்களை எதனோட ஒப்பிடுறாரு, ஓகே, ஃபர்ஸ்ட் பேடி கோழையோட, அப்புறம் படிக்காதவனோட, அடுத்தது இறந்தவரோட ஒப்பிடுறாரு. சரிங்களா?
ஸோ இந்த 10 குறள் மூலமாக வந்து பார்த்தோன்னா அவையஞ்சாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்துரான் அகாடமி. தேங்க்யூ.